வணக்கம் நண்பர்களே. எப்போவும் நம்ம கண்ணதாசன் ஐயாவோட புக்ஸில் அதை பற்றின விஷயங்களை தான் பார்ப்போம். இந்த தடவை கொஞ்சம் இந்த வாரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாலி ஐயாவுடைய நினைவு நாடாக்கள் புக்கில் இருக்கிற ஒரு பாட்டு பார்க்கலாம். அதாவது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எந்த விஷயம் நடக்கலாலும் ரொம்ப டென்ஷன் ஆகும், கோவப்படுவோம், வருத்தப்படுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. பட் எல்லாம் நன்மைக்கேங்கிற வார்த்தை எப்படி சொல்கிறாங்க, நம்ம லைஃப்பில் அதை ஒரு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இன்றைக்கி. அதாவது வாலி ஐயா ஆக்சுவலி ரொம்ப மோட்டிவேட்டடாக பேசக்கூடியவங்க. மோட்டிவேட்டாக சாங்ஸ்லேருந்து எல்லாமே இன்ன வரைக்கும் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது அவரு பாட்டு ஒன்று. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு கண்ணதாசன் ஐயா, மோட்டிவேஷன் பேஸ்டு வாலி ஐயா. ஸோ வாங்க பார்க்கலாம். நாகூர் அனீபாவின் நாகூர், ஆம், அவரது தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு ஷார்ப். அவர் பாடிய ஒரு அற்புதமான பாட்டு இன்னும் ஈரப்பசையோடு இருக்கிறது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறக்கும் கைகளுக்கு இல்லை இல்லை எண்ணாது இடுபவன் இறைவன்தான். ஆனால் எப்போது சோறூட்டினால் சேயின் குடல் செரிக்கக்கூடும் என்றுணர்ந்து ஊட்டுகின்ற ஓர் அணை அவன். நாகூரின் பாட்டு போல் தாகூரின் பாட்டு ஒன்று கீதாஞ்சலியில். ஒரு பக்தன் கேட்கிறான் தாகூரை, ஐயா, கடவுள் கருணை கடல் என்கிறீரே, அவன் கருணை எனக்கு கொஞ்சம் தானே கிட்டியது என்று. அதற்கு தாகூர், அவன் கருணை கடல் என்பதில் ஐயமில்லை, ஆனால் அதன் இன்று மொண்டு வர நீ கொண்டு வரும் பாத்திரத்தை பொறுத்தது அது என்று பக்தனின் பக்குவமின்மையை சுட்டுகிறார். நடக்கும் என்று நினைத்தது நடக்காது போகுமாயின் உன் நினைப்பை ஈசன் நிராகரிக்கிறான், அதுவும் உன் நன்மை கருதி என்று உணர்ந்து கொள். வாளால் அறிந்து சுடினும் மருத்துவன் பால் மாலா காதல் கொள்ளும் நோயாளன் போல் இரு, எல்லாம் நன்மைக்கே என்று. பெரிய கம்பெனி, பெரிய படம், அதற்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிட்டியது அந்த இளைஞருக்கு. வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் அற்புதமாக இசையமைத்தார். விடிந்தால் பூஜை ரெக்கார்டிங். முதல் நாள் இரவு மாற்றப்பட்டார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் வெற்றியை தொட்டபோது எல்லாம் நன்மைக்கே என எண்ணிக்கொண்டார். அவர் வளரும் நடிகர். கார் விபத்தில் பயங்கரமாக சிக்கி தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலில் 96 தையல்களோடு கிடந்தார். ஏற்கனவே அவர்